அல்ஹம்துலில்லாஹ் الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்குள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், ஜமாத்தார்கள், இக்குழுமைகளின் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ் செய்திருக்கிறார்களோ அண்ணனுடைய ஹஜ் நல்ல முறையில் மக்கூலித்தான முறையில் ஆக்குவதற்கு நசீபாக ஆக்குவானாக. நம்மளுடைய அமலையும் நம்முடைய வாதத்தையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை பிரகாரம் பின்பற்றும் நல்ல மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஸ்ர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது நல்ல முறையில் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், துல்ஹஜ்ஜுடைய அந்த ஈத் திருநாள், அந்த தியாக திருநாளை அடைவதற்காக நாம் எல்லாம் தயாராக இருக்கிறோம். இந்த 10 நாட்கள் நாம் என்ன அமல்கள் செய்ய வேண்டும்? இந்த துல்ஹஜ் பிறை 1 இருந்து துல்ஹஜ் பிறை 10 வரைக்கும் நாம் அல்லாஹ்வின் மீது என்னென்ன கடமைகள் இருக்கிறது, நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் எது நல்ல முறையில் அல்லாஹ்விடத்தில் சேரும் என்ற அமல்களை இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இந்த சமூகத்திலே மிக ஒரு உன்னதமான அமல் எதுவென்றால் வல் ஃபஜ்ர், காலையில் ஃபஜ்ர் நேர தொழுகை தொழுவது. இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை சரியான முறையில் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அன்னாருக்கு அந்த நாளில் எந்த ஒரு துர்திஷ்டமான ஒரு விஷயங்கள் நடைபெறாது. வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், யார் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகிறாரோ அந்த மனிதருக்கு அந்த நாள் செழிப்பான முறையில் அமைகிறது, ஒரு பரக்கத்தான முறையில் அமைகிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான அமலாக அந்த நாளாக அமைகிறது என்பதாக வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது, தலையில்லாத முண்டத்தை போல் யார் ஃபஜ் தொழவில்லையோ அவர் அந்த நாளிலே தலையில்லாத முண்டத்தை போல இருப்பார். மறுமை நாளிலே எப்படி காட்சியளிப்பார்? ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் அமைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு எதுவென்றால் தலைதான். தலை இல்லை என்றால் மனிதரே அல்ல. ஒரு உருவத்தை பிம்பமாக வரையும் பொழுது அது தலை இருந்தால்தான் அது ஓவியமாக காட்சியளிக்கும். அது தலையில்லை என்றால் அது ஓவியமாக காட்சியளிக்காது. அதே போல் ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு எதுவென்றால் தலைதான். அது தலையில்லை என்றால் அவர் தலையில்லாத முண்டத்தை போல் காட்சியளிப்பார். யார் யார் என்று அறியாமல் போய்விடுவார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதர் ஃபஜ் தொழவில்லையோ அவர் மறுமை நாளே காட்சியளிக்கும் பொழுது தலையில்லாத மனிதராக காட்சியளிப்பார். அல்லாஹ் நம்மளை தான் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் பறைசாற்றும் பொழுது ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இமாம் ஜமாத்தோட நல்ல முறையில் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வேண்டும். அழகான முறை தொழுது விட்டால் அவர் அன்னவர்களுக்கு நல்ல முறையில் அந்த நாள் சூட்டிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் பரக்கத்தாகவும் அமைந்து விடுகிறது. யார் ஒருவர் ஃபஜ் தொழவில்லையோ அந்த நாள் அவருக்கு முசீபத்தாக அமைந்து விடுகிறது. அவங்க அந்த நாள் பொழுதுபோக்காக எந்த ஒரு சுய லாபம் அல்லாமல் அல்லாஹ்வின் பக்கம் செல்லாமல் லாபமே அல்லாமல் அந்த நாள் என்ன செய்கிறது? வீணாக ஆகிவிடுது. நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாக ஆகிவிடுகிறோம். அப்படி என்றால் துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதம் என்ன செய்ய வேண்டும்? ஃபஜ்ருடைய தொழுகையை சரியான முறை நிறைவேற்றியாக வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், எந்த நேரத்தில் இருந்தாலும் சரிதான், சரியான என்ன செய்யணும்? கட்டாயமாக ஃபஜ்ருடைய தொழுகையை எந்த நிலைமையில் இருந்தாலும் தொழுதாக வேண்டும். அப்படி தொழுது விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்து விடுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றும் பொழுது வலையாலின் அஸ்ர், அந்த கடைசி 10 நாளுடைய இரவுகளை அல்லாஹ் சிறப்பிக்கிறான். பராத்துடைய இரவு, அடுத்து மேராஜுடைய இரவு,
லைலத்துல் கத்ர் இரவோ, அந்த பெருநாளுடைய அந்த இரவோ, இப்படி இரவுகள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த இந்த கடைசி இந்த ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களுடைய இரவுல அல்லாஹ் பறைச்சாட்டுகிறான். இந்த ஒவ்வொரு நாளுடைய இரவு சிறப்பு மிக்கமான இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ரமலானுடைய மாதங்களில் நோம்பு மட்டும் அல்ல இல்லை என்றால் சிறப்பான மாதம் எதுவும் அங்கீகரிக்கப்படும், துல்ஹஜ்ஜுடைய மாதமாக அங்கீகரிக்கப்படும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்ல முறையில் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே அறிவித்து காமித்தார்கள் என்றால் மிக சிறப்பான மாதம், மிக உன்னதமான நாட்கள் எதுவென்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் தான். பிறை ஓரிரு நாட்கள் முடிந்து இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் 5 வக்து இமாம் ஜமாத்தோட தொழுகை என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அது எவ்வளவு நிலைமையாக இருந்தாலும் சரிதான், மழையா இருக்கட்டும், பனியா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், எவ்வளவு வேலைகளா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல கம்பல்சரி என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக தான தர்மமான காரியங்கள் அதிகமாக செய்யணும். எப்படி ரமலான் நோன்புல அதிகமான சதக்காவுடைய காரியங்கள் செய்யறோமோ, ஜகாத்துடைய காரியங்கள் செய்யறோமோ, அதே போல என்ன செய்யணும்? இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல, இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் என்ன செய்யணும்? அதிகமான தான தர்மமான காரியங்கள் செய்யணும். மூன்றாவதாக குர்பானி யார் மீது கடமையோ அவர் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஜகாத் யாருக்கெல்லாம் கடமையோ அவர் என்ன செய்யணும்? கட்டாயமாக அவர்களுக்கும் குர்பானி கடமை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு நல்ல முறையில் நம்மளால் ஏந்த அளவுக்கு என்ன செய்யணும்? குர்பானை கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும். மூன்றாவதாக, நான்காவதாக இமாமரும் வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அரஃபாவுடைய நோன்பு கட்டாயமாக வைக்க வேண்டும். தொல்ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ்ஜுடைய அந்த நாட்கள்ல, ஹஜ்ஜுடைய அந்த பயணங்கள், மக்காவுடைய அந்த பயணங்கள்ல அந்த அரஃபா என்பது மிக உன்னதமான நாட்கள். தவம் இருந்து கிடைத்தாலும் அந்த நாட்கள் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான அந்த நாள் எதுவென்றால் அரஃபாவுடைய நோன்பு தான். யார் அரஃபாவுடைய நோன்பு நல்ல முறையில வைத்து நல்ல முறையில திறக்கிறாரோ அவர்களுக்கு முன் சென்ற ஒரு வருட பாவங்களும் பின் வரக்கூடிய ஒரு வருட பாவங்கள் என்ன செய்யப்படுதா? மன்னிக்கப்படுகிறதா. ரிஸ்க் அல்லாஹ் என்ன செய்யறான்? உயர்த்தி தரான். அந்த நோன்பு நாட்கள்ல அதிகமாக என்ன செய்யணும்? அந்த நோன்பு நாட்கள்ல எப்படி ரமலான் நோன்புல என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுறோமோ, எப்படி அமல்கள் செய்யறோமோ அதே போல என்ன செய்யணும்? அந்த அரஃபாவுடைய நோன்பு என்ன செய்யணும்? அதிகமான நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். தான தர்மமான காரியங்கள் மட்டுமல்லாமல் குர்ஆன் ஓதுவது, மற்ற பலாயில் அதிகமான சிறப்புகள் தரக்கூடிய திக்ருகளை ஓத வேண்டும். அடுத்து நான்காவதாக இமாம் வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது எங்கெல்லாம் ஆடுகள் பார்க்கிறோமோ குர்பானிகளுக்காக, இப்ப எல்லா பக்கம் நினைச்சிருப்பாங்க ஆடு மாடு வாங்கி விட்டுருப்பாங்க. எங்கெல்லாம் நம்ம பார்க்கிற நினைச்சினோம் ஆடை மாடை பார்த்துட்டு தக்பீர் ஓதும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சத்தமா ஓத தேவையில்ல, நம்ம உடனே அறுக்க போறது இல்லை. எங்க எல்லாம் நம் கண்களுக்கு தெரிகிறதோ, எங்கெல்லாம் நாம் குர்பானிகளுக்கு ஆடு விட்டார்களோ மாடு விட்டார்களோ அதெல்லாம் யார் ஆடாக இருக்கட்டும், யார் மாடாக இருக்கட்டும், குர்பானிகள் நோக்கத்தில் அவர்கள் விடுவதற்காக ஆயத்தமாக இருந்தால் அந்த ஆடு மாடுகளை பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் விளைஞ்சணும் தக்பீர் முழக்கமிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நமக்கெல்லாம் சொல்லி காமித்த, செய்து காமித்த இந்த சில செய்திகள். அடுத்து அந்த குர்பானி வாங்கும் பொழுது என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு பேரம் பேசுவோம், ஒரு 15,000 ரூபாய் ஆடை என்ன செய்வோம்? 10,000 பேசுறோம். அது என்னது? நன்மைதான். தஸ்பீஹ் செய்து நன்மை கிடைக்குது. யார் குர்பானிக்காக ஆடு வாங்க செல்கிறாரோ மாடு வாங்க செல்கிறாரோ அவர் செல்லும் இடமெல்லாம் எப்படி ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் என்ன செய்றான்? நன்மை வழங்கிக்கிட்டே இருக்கான். அவர்கிட்ட பேரம் பேசும் பொழுது தஸ்பீஹ் நன்மை அல்லாஹ் தரான். அப்போ அந்த ஆடு மாடுகளை வாங்கி வீட்டுல நம்ம விட்டு நல்ல முறையில அதற்குரிய தேவைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மின் வாழ்வில் வரக்கூடிய இந்த பாவங்களை அது கிளியர் பண்றான். எப்படி அதனுடைய அசுத்தங்களை கிளியர் பண்றோமோ நாம் எல்லாம் அதே போல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யறான்? சுத்தமாக ஆக்கிறான். அடுத்ததாக ஐந்தாவது என்ன செய்யணும்? அதிகமா துஆ செய்யணும். அத்துவாவு ரத்துல் பலா ரத்துல் கலா. வாழ்க்கையில் எல்லா விதமான விதிகளையும் மாற்றக்கூடிய வல்லமை எதுவென்றால் துஆ தான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான பரக்கத்தை கைரியும் தரக்கூடிய எதுவென்றால் துஆ தான். வாழ்க்கையில் சிறப்பாக செழிப்பாக பரக்கத்தாக வாழ்வதற்கு அவைகளுக்கு எதுவென்றால் துஆ தான். அதனால என்ன செய்யணும்? இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப நம்ம நினைச்சணும் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஒண்ணு நமக்காக, குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, உற்றார்களுக்காக, இன்ன பிற ஊர் மக்களுக்காக என்ன செய்யணும்? அதிகமாக நேரங்கள் செய்யணும், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி துவா செய்ய செய்ய அல்லாஹ் என்ன செய்யறான்? கபூல் செஞ்சிடறான். இமாமருக்கு வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? துவா கேட்பாங்களாம். பின்னாடி பார்த்தோம்னா என்ன செய்வாங்க? பின்னாடி பல மக்கள் என்ன செய்வாங்க? ஆமீன் சொல்லுவாங்க. அப்ப அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே போல ஆமீன் சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் துவா கபூல் செய்யறான். இன்னைக்கு நம்ம தொழுகையில பாக்குற இன்னைக்கு இமாமர்கள் என்ன செய்யறாங்க? 5 நேரம் தொழுகையில துவா ஓதுறாங்க. ஓதும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமீன் சொல்றோமே, என்ன காரணம்? அத இமாமுக்கு மட்டுமா அது துவா அல்ல, மாறாக எல்லோருக்கும் சேர்த்து ஓதக்கூடிய துவா தான் துவா. அந்த துவால ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம்? ஆமீன் ஆமீன் சொல்றோம். அப்ப ஆமீன்னா இதை ஏற்பாயாக. அப்போ நம்ம அந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது நல்லவங்க பரக்கத்தால என்ன செய்வோம்? துவாவை கபூல் செய்தா வாழ்க்கை அப்படி சுபச்சோதமா மின்னி விடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 5வது அமல் அதிகமாக என்ன செய்யணும்னா துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கிட்ட எல்லா நேரங்கள்லயும், முக்கியமா தஹஜ்ஜுடைய நேரம் துவா கேட்கணும். எப்படி நோன்புடைய காலங்கள்ல நம்ம என்ன நோன்பு வைப்பதற்காக எந்திரிச்சு கொண்டு தஹஜ்ஜுத் தொழுதோமோ, அதே போல என்ன செய்யணும்? தொழுகையுடைய 10 நாள் என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அல்லாஹ் கிட்ட மன்றாடு பாவத்திற்காக. பாவத்துக்காக என்ன செய்யணும்? பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் என்ன செய்யணும்? அதிகமாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அல்லாஹ் கேட்க அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்துட்றான், பாவங்களை போக்கி விடுறான். எப்படி ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குதோ, அதே போல் இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும்? அதிகமாக துவா கேட்க வேண்டும். 6வதாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம மக்களை, உறவுகளை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக என்ன செய்யணும்? அந்த நம்ம விளம்பக்கூடிய கறிகளை நல்ல முறையில் விளம்பணும். நம்ம குர்பானிக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன செய்யணும்? அந்த ஆகாரம் என்ன செய்யணும்? அழகான முறையில அவர்களுக்கு நல்ல முறையில் கொடுத்து சந்தோஷமாக சிரிச்சு என்ன செய்யணும்? ஒரு இணக்கங்களை கொண்டு வர வேண்டும். இதுவெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நம்ம சமுதாயத்திற்கு நல்ல முறையில வழிகாமித்து கொடுத்தார்கள். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த நாட்களினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் நமக்கும் நம் சமூகத்திற்கும் குடும்பத்தாக அல்லாஹ் என்ன செய்யறான்? வாரி வழங்குகிறான். இன்னைக்கு பாருங்க, ஹஜ்ஜில லட்சக்கணக்கான மக்கள் மக்காலா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அவ்வளவு செலவு பண்ணி போயிருக்காங்க, லட்சமா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. அங்க காபத்துல்லாஹ்ல இருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த ஹஜ்ஜுடைய அமல் பெறுவதற்காக, ஹஜ்ஜுடைய நன்மை பெறுவதற்காக. அப்போ அந்த நன்மை நமக்கு முடியலையா? நம்ம என்ன செய்யணும்? அங்க என்ன அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமல்கள் என்ன செய்யணும்? இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் நாம் செய்துவிட்டால் அவர்கள் எப்படி நன்மையோ அதே நன்மை அல்லாஹ் என்ன செய்யறான்? வாரி வழங்குகிறான். அதே நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்குகிறான். எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போக முடியாம இயலாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த இயலாமலே சரிவதற்காக தான் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்ல சிறப்பம்சமாக அமைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாம அரஃபாவுடைய நோன்பை கொடுத்து கிரீடமாக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இதுவெல்லாம் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த யாத்திரைகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அப்படியானால் அந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள் நம்ம எல்லாம் கவலையாக இருப்போம். நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லையே, உடல் ஆபீஸ் இல்லையே, நம்மளால ஹஜ் செய்ய முடியவில்லை என்ற கவலையெல்லாம் பட வேண்டாம். கவலைப்பட்டு அல்லாஹ் துவா கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கவலையை மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே துவாவை வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முனாஜாத்திலே வைக்க வேண்டும். வைத்து விட்டால் ஒரு நாள் எப்படி நாம் இங்க இருப்போமோ அதே போல அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ்விலே ஹஜ்ஜுடைய அந்த வாய்ப்பை நமக்கு எல்லாம் தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படியானால் நாம் அந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் செய்யணும், புனிதமான நாட்கள். அந்த நாட்கள் வீணாக்கிடவே கூடாது. இப்படிதான் வரலாற்றை பதிவு செய்வாங்க. நம்ம எப்படி அல்லாஹ்வோட சேர்ந்து இருக்கணும், எப்படி நம்ம அல்லாஹ்வோட இணக்கமாக இருக்கணும். வரலாற்றை பதிவு செய்யறாங்க. ஒரு பெரிய அரசர் இருக்காரு. அவருடைய சில நேரங்கள் அவருடைய வேலை என்னன்னா, நல்ல வீரமான மாடு என்ன செய்வாங்களா, அம்பு எய்து அதனுடைய வேட்டையாடுறது அரசருடைய பழக்கமே. ஒரு முறை என்ன செய்யறாங்க, அரசரு நல்ல நிறைய ஈட்டி மேற்கொண்டு அம்பு எல்லாத்தையும் வச்சு காட்டுக்கு ஓடி போறாங்க. மாடு ஓடுது, அரசரும் ஓடுறாரு. மாடு வேகத்துக்கு அரசர் வேகமா ஓடுறாரு. ஏன்னா அரசருடைய அந்த பஜம் அதனுடைய புலங்கள் எப்படி இருக்கும்? நல்ல போல்னஸா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அரசர் ஓடுறாரு, மாடு ஓடுது, வேகமா மாடு ஓடுது, அரசர் வேகமா ஓடுறாரு. அந்த அப்படியே வேகத்துல போரும் பாதையெல்லாம் அவருக்கு தெரியல. பெரிய காடுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. சுத்தி அந்த மாடு என்ன செஞ்சு, மாடு என்ன செஞ்சு, மாடை மாய்த்து விட்டார்கள் அம்புவாள். சுத்தி மாய்த்து விட்ட பின்பு சுத்தி பாக்குறாங்க, நிறைய சிங்கமா நிக்குது. அரசர்கிட்ட இருக்கு, அம்பு இருக்கு, ஈட்டி இருக்கு,
அதோடு சேர்த்து பயம் வந்துருச்சு. எப்படி நம்ம அல்லாஹ் இணக்கமாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க பாருங்க. அரசர் என்ன செய்யறாரு, மாடை மாய்த்து விட்டு அவர் நிக்கிறாரு. சுத்தி பார்த்தா சிங்கம், அவர்கிட்ட அம்பு இருக்குது, ஈட்டி இருக்குது. ஆனா அதை வச்சு சிங்கத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவ்வளவு சிங்கம், அவ்வளவு சிங்கம் நிக்குது. அப்போ அங்கிருந்து பார்த்தா ஒரு மனிதர், நல்ல மனிதர் நிக்கிறாரு. சிங்கத்தோடு என்ன செய்யறாரு, தலையை கோதி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அரசர் அடிச்சு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே கலங்கி போய் நிக்குது. ஆகாரமனை காலின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அந்த நேரத்துல அங்க ஒரு மனிதர் பாக்குறாரு. அந்த மனிதர் சிங்கத்தை அப்படியே தடை ஊட்டி நின்றுகிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு கொஞ்சம், அரசர் கொஞ்சம் ஒரு அந்த பயம் கொஞ்சம் விடுதலை ஆச்சு. அப்ப அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படி இந்த சிங்கம் உங்களுக்கு மசிஞ்சது, எப்படி சிங்கம் உங்களுக்கு எப்படி அடிமையாக ஆனது என்று கேட்ட உடனே அந்த நல்ல மனிதர் சொன்ன வார்த்தை, நான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருப்பேன், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருப்பேன், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பயத்தில் இருப்பேன். அதனால் அல்லாஹ்வுடைய பயம் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் நிறைந்திருப்பதனால் சுத்தி உள்ள எல்லா விலங்குகளுமே நான் பயப்பட வேண்டும் அவசியம் அல்ல. மாறாக அது எல்லாம் நமக்கு அடிமையாக ஆகிவிடும். எப்பொழுது என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரிலும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ரிலும் அல்லாஹ்வுடைய பயத்திலும் நாம் எல்லாம் பாவங்கள் செய்யாமல் நல்ல முறையிலே அல்லாஹ்வுடைய இணக்கமாக ஆகும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளும், ஒட்டுமொத்த கோடான கோடி சிருஷ்டிகளும் நமக்கு என்ன செய்யும், சரணடைந்து விடும். எப்பொழுது உள்ளத்திலே கல்வில அல்லாஹ் வைக்கும் பொழுது. அப்படியானால் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் என்ன செய்யணும், அதிகமான முறையில அல்லாஹ்வுக்கு இணக்கமாக வேண்டும். அப்ப உடனே அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அழைச்சுக்கிட்டு அரசர் அந்த மனிதர் பேசுறாரு, எப்படி உங்களுக்கு சிங்கம் மாய்ந்தது, எப்படி சிங்கம் உங்களுக்கு மண்டிக்கிட்டு நின்றது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த நல்ல மனிதர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ரில் இருப்பேன், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ரில் இருப்போம், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன், அல்லாஹ்வுக்காக எல்லா விதமான அமல்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டே இருப்பேன். உடனே இதெல்லாம் பார்த்து அந்த மன்னர் சொன்னார், எனக்கு நாட்டுடைய எல்லா மக்களும் மடிகிறார்கள், ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் சிங்கத்திலே மடிவார்கள். ஆனால் இதையெல்லாம் மடியக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டால் ஒட்டுமொத்த உலகம் நம்ம இடத்துல காலை மண்டியிட்டு என்பதற்காக அந்த அரசர் அந்த ஊரிலே சென்ற பின்பு அரச பதவி வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தாவத்தில் இருந்தார், எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய இணக்கத்திலே வாழ்வதற்காக முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் அந்த மனிதரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த நாட்டினுடைய வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது அரசரெல்லாம் பேர் வரும் பொழுது இந்த அரசருடைய பேர் இல்லை, மாறாக இவர் வலிமாவுடைய பேர் இடத்திலே சென்று விட்டார்கள். அப்படியானால் எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய இணக்கத்திலே வருகிறோமோ அப்ப என்ன செய்வோம், சாலிஹீன் நல்ல பெருமக்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்குடைய நிச்சயம் வந்து விடுவோம். அது எப்பொழுது என்றால் எப்பொழுதும் உள்ளத்திலே திக்ரில்லா ஃபிக்ரில்லா வைக்கும் பொழுதுதான். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வுடைய ஃபிக்ர் வைப்போம் எல்லாம் அப்பொழுது அல்லாஹ் செய்கிறார், உள்ளத்தை இணக்கமாக ஆக்கி கொண்டு சாலையுடைய பெருமக்களாக இடத்துல நாம் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்றால் நம்முடைய இந்த ஹஜ்ஜில் நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமான முறையில் அமல் செய்ய வேண்டும், அதிகமான முறையில் தாவத்து கொடுக்க வேண்டும், அதிகமான முறையில் துஆ செய்ய வேண்டும், தான தர்மமான காரியங்கள் செய்ய வேண்டும், இரவு முழுவதும் நின்று அல்லாஹ்வுடைய துஆ கையே கேட்க வேண்டும். குடும்பத்தில் எவ்வளவோ சிரமம், எவ்வளவோ கவலை, எவ்வளவோ துன்பங்கள் என்று இருந்த பொழுதிலும் அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், யா அல்லாஹ் குடும்பத்தினுடைய சிரமத்தை லேசாக்கிடுவாயாக, குடும்பத்தினுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாக. என்ன செய்யணும், தகச்சத்தில எழுந்து வென்று அழுது அல்லாஹ்வை மன்றாடிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சுபசோதனமாக ஆகிவிடும். மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அப்பேற்பட்ட உன்னதமான நாள் தான் துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள். கவனமாக நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும். 2 நாட்கள் சென்று விட்டது, மீதி கூடிய இந்த 8 நாட்கள் என்ன செய்யணும், நல்ல முறையில அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில போய் இப்போ எது போறோம் எதுவும் பேசாம, யாரை பத்தி எதுவும் சொல்லாம, அதிகமான முறையில் போன்கள் யூஸ் பண்ணாம, டிவி விட்டு வெளியே விட்டு, பொழுதுபோக்களை விட்டு வெளியே விட்டு நினைச்சோம் அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கணும். என்னோட சமுதாயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எங்க போதுன்னே தெரியல, நம்முடைய மக்கள் எல்லாம் எங்க செல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. தீமைகள் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது, சுத்தி பாவம் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் மட்டும் சரி செய்வது மாற்றமல்ல, நாமும் சேர்ந்து போராட வேண்டும். எதிலே, அல்லாஹ்வுடைய விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயங்கள் நாம் சரியாக இருந்து விட்டால் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில ஜொலிக்க வைக்கிறான், அழகாக ஆக்கி விடுகிறான். எதிலே, இந்த விஷயங்களில தான். அதனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்கள் நம்ம என்ன செய்யணும், அதிகமான முறையில
நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய யாரெல்லாம் புனித யாத்திரைக்கு சென்றிருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து நாம் செய்யக்கூடிய நல்ல அமலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேற்கொண்டு இன்னொரு சின்ன ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ்.